எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஓப்பனிங் பேலன்ஸ் சம்மு நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்காக இந்த சம் எடுக்க போகிறோம். இந்த தேவியா கன்ஸ்ட்ரக்ஷன் சம் நம்ம பார்த்துட்டோமா? இது பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். தேவி கன்ஸ்ட்ரக்ஷன் சம் போட்டோம். அண்ணா செட்டிநாடு மெஸ் அப்படிங்கிற இந்த சம்மு நம்ம பார்க்கலாம். ஹவு டு கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ணா செட்டிநாடு மெஸ். அதுக்கு முன்னாடி டேலியில் வார்ம் அப் பண்ணிப்போம். டேலி எப்படி ஓப்பன் பண்ணோம்? விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி டேலி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த எடிட் லாக் அப்படிங்கிறது வரும். அதில் மேலே இருக்கிற டாப் கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஷார்ட்கட் கீஸ். டெய்லி பேஸில் நீங்கள் 4 ஷார்ட்கட் கீஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கணும். கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு. ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா Alt K H என்டர், அல்லது இன்னொரு ஷார்ட்கட் கீ இருக்குது, ஸ்ட்ரைட்டாகவே க்ளோஸ் பண்ண Ctrl F3 என்டர். ஸோ ஒரு கம்பெனி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன்லேருந்து க்ரியேட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் டேலி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பனில் இருக்குன்னா இதை ஷட் பண்ணுறதுக்கு Alt K H என்டர் அல்லது Ctrl F3, ஸ்ட்ரைட்டாகவே ஒரே பட்டனில் க்ளோஸ் பண்ண Ctrl F3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த Alt Kங்கிற பட்டன் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி ஓப்பனில் இருந்தால் தான் இது ஓப்பனாக இருக்கும், இல்லைன்னா ஓப்பனில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ லிமிடெட்ங்கிற கம்பெனி ஓப்பனில் இருக்குது, இப்போ இந்த Alt K இருக்குது. ஏன்னா ஒரு கம்பெனி ஓப்பனில் இருந்தால் தான் அந்த கம்பெனியை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறதோ, இந்த மாதிரி டெலீட் பண்ணுறதோ, அல்லது ஆல்ட்ரு பண்ணுறதோ, அல்லது ஷட் பண்ணுறதுக்கோ, அல்லது இதுலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கோ, இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு கம்பெனி சேஞ்ச் ஆகிறதுக்கோ எல்லாமே பண்ண முடியும். ஸோ Alt Kங்கிறது ஒரு நல்ல அருமையான ஃபங்க்ஷன். நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணணுன்னா Alt K, கம்பெனி ஆல்டர் பண்ணணுமா Alt K, ஒரு கம்பெனியை ஷட் பண்ணணுமா Alt K, ஒரு கம்பெனியை டெலீட் பண்ணணுமா Alt K. பொதுவாக வந்து டெலீட்டுக்கு ஷார்ட்கட் கீ டி, Alt D. எதுவாக இருந்தாலும் டேலியில் டெலீட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Alt D ஃபார் டெல்லி, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ Alt Kல வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா எடிட் லாக். இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட் லாக். இதை போய் கிளிக் பண்ணால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து எப்போ வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். இது வந்து எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து செக்யூரிட்டி லாக் பண்ணியிருந்தால் தெரியும். செக்யூரிட்டி லாக் அப்படிங்கிறது யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் ஒரு கம்பெனியோடைய முதலாளியாக இருந்து கம்பெனிக்கு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அட்மின் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுருந்து உங்கள் கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தனித்தனி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா, இப்போ டேலியை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பேரும் எப்போ என்னென்ன ஒர்க்கு பண்ணினாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரும். அதுதான் வந்து எடிட் லாக் அப்படின்னு பேர். இது வந்து எப்போ பயன்படும் அப்படின்னா, நீ ஒரு கம்பெனியோடைய முதலாளியாக இருந்தாலோ இல்லை ஒரு கம்பெனியோடைய மேனேஜராக இருந்தாலோ உங்கள்கிட்ட அந்த அட்மின் பவர் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அட்மின் பவர் இல்லாமல் நார்மல் யூசர் ஐடியில் இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தது Alt K ரிமோட் ஆக்சஸ், ப்ரௌசர் ஆக்சஸ். ரிமோட் ஆக்சஸ் அப்படிங்கிறது என்ன, ப்ரௌசர் ஆக்சஸ் அப்படிங்கிறது என்ன? ரிமோட் ஆக்சஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து டி நகரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு என்கிட்ட கேட்கணும். நான் இருக்கிறது மயிலாப்பூரில். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் டேலியை ரிமோட் ஆக்சஸ் மூலியமாக என்கிட்ட கனெக்ட் பண்ணலாம். டிஎஸ்எஸ் வேலிடு டிஎஸ்எஸ் உங்கள்கிட்டயும் இருந்து என்கிட்டயும் இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணி சார் இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்கலாம். நீங்கள் உடனே என்ன சொல்லலாம், சார் எனிடெஸ்க் இருக்குது, அல்ட்ரா வியூவர் இருக்குது, அதன் மூலியமாக கனெக்ட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ண முடியாதா? ஏன் சார் வந்து டிஎஸ்எஸ் மூலியமாக தான் வரணுமா அப்படின்னா, ஆமாம் டிஎஸ்எஸ் மூலியமாக ரிமோட் ஆக்சஸ் மூலியமாக எடுத்து பண்ணிங்கன்னா ஒன்று வந்து டேலி வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணோம், ஒன்று. ரெண்டாவது வந்து டேட்டா வந்து செக்யூரிட்டியாக இருக்கும். நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது சப்போஸ் உங்கள் டேட்டா வந்து திருட்டு போகிறதுக்கோ அல்லது மற்ற காரணங்களுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிமோட் ஆக்சஸ் மூலியமாக பண்ணும்போது அந்த சான்சஸ் கிடையாது. அதுக்காக நீங்கள் ரிமோட் ஆக்சஸ் வழியாக வரணும். அடுத்தது ப்ரௌசர் ஆக்சஸ். ப்ரௌசர் ஆக்சஸ்ங்கிறது நீங்கள் டேலியில் இருக்கும்போது ப்ரௌசரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரௌசர் ஆக்சஸ் போகிறீங்க அப்படின்னா கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று தேடலாம். அது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மோடில் இருக்கீங்களோ அது வந்துடும் உடனே, ஓகேங்களா? இப்போ டேலி ப்ரைம் ப்ரௌசர் ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். உங்களுக்கு டேலி பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து லாகின் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்க முடியும். ப்ரௌசர் ஆக்சஸ் மூலியமாக டேலி சொல்யூஷன்ஸ்லேருந்து பண்ணக்கூடிய அதெல்லாம் பண்ணிக்கலாம். சார் சொல்லுங்கள் சார்.
சார் ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ரிமோட் ஆக்சஸ் அண்ட் அந்த டிஎஸ்எஸ், ஆக்சுவலி இது ரெண்டுமே நம்ம எங்க கிளைண்ட்டுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ரிமோட் ஆக்சஸ்ல ஃப்ளோவா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌசிங் ஆக்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆன்ல இருக்கணும், பிளஸ் கனெக்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ டாலி என்ன பண்ணாங்கன்னா இதை ஓவர் கம் பண்றதுக்கு கிளவுட் ஆக்சஸ் கொடுத்தாங்க. அது புது ஃபீச்சர் வந்திருக்கு. எப்படின்னா நம்ம ஒரு பிடிஎஃப் ஸ்கேன் இருக்கு இல்லையா, பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஒரு இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதை வந்து ஸ்கேன் பண்ணிட்டாலே போதும். அதை ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ மொபைல் ஆப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஐஆர்எஸ் டாலி ஐஆர்எஸ் சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணாலே போதும். அந்த இன்வாய்ஸ் நமக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸா உள்ளக்கு வந்துடும். இது இன்வென்ட்ரியாவும் இருக்கலாம், நான் இன்வென்ட்ரியாவும் இருக்கலாம். ரெண்டு என்ட்ரியுமே உள்ளக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க புஷ் பண்றதுக்கு ஸ்கேனர் வழியா கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்ஷன். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சரா இருக்கு. இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி, அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏஐ மாதிரி அது. நீங்க கரெக்டான கான்செப்ட். அதான் சொல்கிறேன், அதாவது நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போகிறது தான் நம்மள்ட்ட வேலையாக இருந்தது. இப்போ வந்து அந்த வேலையை டேலி எடுத்துட்டான்னா அப்புறம் அக்கௌண்டன்ட்டுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். எனக்கு அந்த ஆப்ஷன் தெரியாது, நான் வந்து இன்னும் பண்ணி பார்க்கல, நமக்கு தெரியல. இன்னைக்கு தான் வந்து அது கொடுத்தாங்க, ஒரு ட்ரையலுக்காக கொடுத்தாங்க. அதான் சொல்கிறேன், ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரியல, நான் பார்ப்போம். புரியுது. நல்ல ஃபீச்சர். ஓகே, வெரி குட் வெரி குட், நல்ல ஆப்ஷன் ஃபியூச்சர் F11. ஏன்னா அப்போ தானே நீங்களாம் நம்மளாம் ஒழுங்காக படிக்காதனால தான் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வருது, இல்லைன்னா ஏன் வரப்போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா F11 ஃபியூச்சர்ஸ். F11 ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மூணாக பிரிச்சுக்கலாம். ஒன்று அக்கௌண்டிங், இன்னொன்று இன்வென்ட்ரி, மூணாவது டாக்ஸேஷன், மற்றதெல்லாம் அதர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அக்கௌண்டிங்கில் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் அது வந்து எஸ். இதை வந்து நோ கொடுத்தா என்ன ஆகும்? இது நோ கொடுத்தா என்ன ஆகும்னா, இப்போ இந்த கம்பெனி ஆல்பர்ட் கம்பெனிக்கு நான் நோ கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்பர்ட் கம்பெனியில் போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோ, இந்த ஒரு நிமிஷம், ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆல்பர்ட் கம்பெனியில் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் நோ கொடுத்தனா இந்த பேலன்ஸ் ஷீட்டு பிஎன்எல் அதெல்லாம் எதுவுமே வராது. ஓகேவா? ஜஸ்ட்டு வவுச்சர் என்ட்ரி போட்டு விட்டுருக்கலாம், அவ்வளோதான் முடியும். அப்போ இந்த F11 ஃபியூச்சரில் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸுங்கிறது எப்போதுமே எஸ் இருக்கணும். அடுத்தது எனேபிள் பில்வைஸ் என்ட்ரி, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ். இந்த பில்வைஸ் என்ட்ரிக்கு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஏஜிங் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு ஒரு சம்மு கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி உனக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி வைஸு பில் பேமெண்ட் ஆகிடுச்சா, பணம் வந்துடுச்சா, கொடுத்துட்டோமா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு பில் வைஸுங்கிறது மேண்டேட்ரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் சென்டர். இந்த காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு 4 இடத்துல வேலையை எடுத்து செய்வாங்க. அந்த மாதிரி 4-5 இடத்துல வேலையை எடுத்து செய்யும்போது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் 4-5 இடத்துல வேலை செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ 4-5 இடத்துல வேலை செய்யும்போது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வைஸு எவ்வளவு வந்து இன்கம் வந்திருக்கு, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, அதனால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த காஸ்ட் சென்டருங்க அப்படிங்கிற ஒன்று இருந்ததுனால தான் இந்த கஃபே காஃபி டேங்கிறது ஒன்று. காஸ்ட் சென்டர் பார்க்காதனால அந்த சித்தார்த் இறந்து போனார். கஃபே காஃபி டேயோட காஸ்ட் சென்டர் பார்த்ததுனால அவங்களுடைய ஒய்ஃப் மாளவிகா 7,000 கோடி கடன் அடைச்சிட்டு இன்றைக்கி வந்து கம்பெனியை ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுக்குன்னு தனி சம் இருக்குது, நான் போடுறேன். அடுத்தது எனேபிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இப்போ வந்து இந்த அளவுக்கு யாரும் இப்போ பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா கொடுத்த காசு சேல் பண்ணாலே வந்து காசு வர்றது பெரிய விஷயமா இருக்குது. அவன்கிட்ட போய் வட்டியெல்லாம் கேட்டால் வராது. இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுங்கிறது எப்போ பிரயோஜனப்படும் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெட்டார் யார் உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு, அவன்கிட்டருந்து வட்டி வர வேண்டியிருக்கு, பணம் கொடுக்காம இருக்கா, அவன் வட்டி வாங்க போகிறான் அப்படின்னா, அவனுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி வாங்கலாம். அதே மாதிரி நீங்களும் கொடுக்கலாம். மெயின்டைன் இன்வென்ட்ரி எஸ். இன்வென்ட்ரி வந்து யார் மெயின்டைன் பண்ணுவான் அப்படின்னா, இன்வென்ட்ரி வந்து யாரெல்லாம் வந்து ட்ரேடர், யாரெல்லாம் மேனுஃபேக்சரர், அவங்கெல்லாம் வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுவாங்க. சர்வீஸ் பீப்புளுக்கு இன்வென்ட்ரி தேவையில்லை. சர்வீஸ் பீப்புளுக்கு இன்வென்ட்ரி தேவையில்லை, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண தேவையில்லை, கிடையாது அவங்களுக்கு. அடுத்தது இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணலாம், பட் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே பேசிக் கிளாஸ் நடத்தியிருக்கேன். Why closing stock comes in 2 places, whether it is right or wrong, if right how, if wrong how அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த பேசிக் கிளாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று டேலியில் காட்டுற க்ளோசிங் ஸ்டாக்கை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களாக மேனுவலாக ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 படி என்ன க்ளோசிங் ஸ்டாக்கு வேல்யூ வருதோ அதை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்காக நீங்கள் போட்டுக்க முடியும். அடுத்தது எனேபிள் மல்டிபிள் ப்ரைஸ் லெவல். இந்த மல்டிபிள் ப்ரைஸ் லெவலுக்கு தனியாக ஒரு சம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி
உங்கள் கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கும்போது அல்லது நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவோ டீலராகவோ இருக்கும்போதோ உங்களுக்கு கீழே அடுத்த லெவலில் இருக்கிற அந்த ரீட்டைலர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் தட் குவான்டிட்டி பர்ச்சேஸ்டு எவ்வளோ வேல்யூம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டீலர் ப்ரைஸு ரீட்டைல் ப்ரைஸு அப்படின்னு 2-3 ப்ரைஸ் லெவல் வச்சுட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் பர்ச்சேஸ் பவர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் வந்து ஆஃபர் பண்ணுவோம். அடுத்தது எனேபிள் பேட்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எனேபிள் பேட்சஸ் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குன்னா, ஒன்று வந்து பேட்ச் காஸ்டிங். ஒரு பேட்ச் நம்ம ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த பேட்சுக்கு என்ன காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தான் செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் இட்லி தயார் பண்ணுறாங்க. ஒரே ஒரு இட்லி மாத்திரம் தயார் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம இட்லி விலையை ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு இட்லிக்கு எவ்வளோ அரிசி தேவைப்படும், வேணால் ஒரு கைப்பிடி அரிசி தேவைப்படலாம், அதில் அரை கைப்பிடி உளுந்து தேவைப்படலாம். இது ரெண்டையும் ஊற போட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு அதை அரைச்சி அதுக்கப்புறம் அதை வேக வச்சு இட்லி ஆக்கி ஒரே ஒரு இட்லி மாத்திரம் அடுப்பை பற்ற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு இட்லிக்கு தேவையான சட்னி, ஒரு இட்லிக்கு தேவையான சாம்பார், இதை மாத்திரம் பண்ணினாலுமே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 1 to 1.5 hour 2 hour ஆகிடும். அதுக்கு லேபர் காஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரும். ஒரு இட்லிக்கு 1000 ரூபான்னா நம்மள்ட்ட எவன் வந்து வாங்குவான்? நம்மள்ட்ட எவனும் வாங்க மாட்டான். அப்போ பேட்ச் காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பேட்ச் அப்படிங்கிறது ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு காலம்பரையோ சாயந்தரமோ இட்லி ஊற்றுறான்ல, ஒரு 10 ஈடு 20 ஈடு ஊற்றுவான். அது பூரா அப்படியே ஒரு பேட்ச். ஒரு 20 ஈடு இட்லி ஊற்றுறான் அப்படின்னா ஒரு ஈடுக்கு 100 இட்லி அப்படின்னா 2000 இட்லி ஆச்சு. அப்போ இந்த 2000 இட்லி தயார் பண்ணுறதுக்கு எவ்வளவு அரிசி, எவ்வளவு உளுந்து, அரைக்கிற லேபர் காஸ்ட் எவ்வளவு, அதை ஊற்றுற காஸ்ட் எவ்வளவு, இட்லி ஊற்றுற காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு சட்னி காஸ்ட் எவ்வளவு, சாம்பார் காஸ்ட் எவ்வளவு, அதை டெலிவரி பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு செட்டு இந்த 2000 இட்லியும் டெலிவரி ஆகி அது கேஷ் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 2000 இட்லிக்கு 20,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா நமக்கு காஸ்ட்டு பர் இட்லி வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. அதுக்கு மேலே நம்ம மார்ஜின் வந்து வச்சுட்டு 15 ரூபாய் 20 ரூபான்னு வச்சுட்டு சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பேட்ச் காஸ்டிங் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் இப்போ வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஃபுட் இண்டஸ்ட்ரினா பிஸ்கெட்டு அந்த மாதிரி தயார் பண்ணுறது, ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி, அல்லது சோப்பு அந்த மாதிரி ஐட்டமாக இருக்கட்டும், அல்லது டெட்டால் இந்த மாதிரி ஐட்டமாக இருக்கட்டும், அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிலாம் இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபுட்டு, மெடிசின், இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம உடம்புல ஹெல்த்துக்கு உள்ளேயோ வெளியிலையோ யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள், அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு கண்டிப்பாக உண்டு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இருமல் மருந்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இருமல் மருந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஆர்டரும் இருக்குது. ஹோமியோபதி மெடிசின் இருக்குல்ல, ஹோமியோபதி மெடிசின் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 30 ml மேலே மதர் டிஞ்சரோ டைலூஷனோ தரக்கூடாது. அதுவே ஒரு டாக்டர் போய் கேட்டால் 100 ml மேலே தரக்கூடாது அப்படின்னு ஆக்டில் இருக்குது. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1944 என்னமோ ஒரு இயர் சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் இந்த மாதிரி ஒரு பிரிவு இருக்குது, ஹோமியோபதி மெடிசின் இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது எதுக்காக இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு இருமல் மருந்து சாப்பிட்டு ஏதாவது ஒன்று யாருக்கு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அது எந்த பேட்சில் தயார் பண்ணது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி அந்த எம்ப்ளாயியை நம்ம பனிஷ் பண்ணலாம், இது பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ பேட்ச் காஸ்டிங் 2 காரணங்களுக்காக இருக்குது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக் எப்படி நடந்தது, எங்கே நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும், மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, இதோடைய லைஃப் டைம் மென்ஷன் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி ஒரு டோட்டலாக ஒரு பேட்சில் தயார் பண்ணுற ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ்க்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பேட்ச் காஸ்ட்டுங்கிறது பொதுவாக எங்கே பயன்படும் அப்படின்னா, பேட்சஸ் வந்து 2 இடத்துல பயன்படும். சப்போஸ் நீங்கள் மேனுஃபேக்சராக இருந்தால் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பயன்படும். சப்போஸ் நீங்கள் ட்ரேடராக இருந்தால் பேட்ச் வைஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, பேட்ச் வைஸ் சேல் பண்ணுவீங்க, அப்போ அது பயன்படும். அதர்வைஸ் மற்ற நேரம் பயன்படாது. அடுத்தது ஜாப் ஆர்டர் ப்ராசஸிங். ஜாப் ஆர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜாப் ஆர்டருங்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் எடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு காரு மெக்கானிக் அப்படின்னு வச்சுக்கோ, அல்லது 2 வீலர் மெக்கானிக். ஈச் அண்ட் எவ்ரி ஜாப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் கார்டு மாதிரி போட்டு
அதுக்கு நம்ம என்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம், என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், லேபர் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிச்சு. அப்போ தான் நம்ம அதுக்கு கரெக்டான செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும், அல்லது சர்வீஸ் சார்ஜ் வாங்க முடியும். அந்த மாதிரி இதுக்காக அது இருக்குது. அடுத்தது காஸ்ட் ட்ராக்கிங். இந்த காஸ்ட் ட்ராக்கிங் பொதுவாக மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு பயன்படும். அதே மாதிரி காஸ்ட் ட்ராக்கிங் எதுக்கு பயன்படும் அப்படின்னா, நிறைய பேர் இது பயன்படுத்த தெரியல எப்படி பயன்படுத்தணுன்ட்டு. ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு நம்ம இடத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் என்ன செலவாகுதோ அந்த செலவு பூரா அதில் தான் ஏற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முறை நானும் என் ஒய்ஃபும் கிளம்பி வாஷிங் மிஷின் வாங்கலான்ட்டு போனோம். வசந்த் கோக்கு வாஷிங் மிஷின் வாங்க போனோம். போகும்போது நான் சொன்னேன், என் கூட வண்டியில் வந்துடுமா, பஸ்ஸு காசு மிச்சம், ஆட்டோ காசு மிச்சம். அதெல்லாம் முடியாதுங்க, உங்களை நம்பி வண்டியில் வர முடியாது அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சோம். ஆட்டோவுக்கு அன்றைக்கி 200 ஆட்டோ பிடிச்சி அங்கே போயிட்டோம். அங்கே போய்ட்டு வாஷிங் மிஷின் பிடிச்சது வாங்கியாச்சு. வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறான், ஏங்க வாஷிங் மிஷின் வாங்கி தரையில் வைக்க போகிறீங்க, டைல்ஸ் வீணாக போயிடுங்க, அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்குங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்டும் வாங்கியாச்சு. அதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷினை எப்படி கொண்டு போகிறீங்கன்னா, இல்லையே நீங்கள் தான் அனுப்புவீங்கன்னா அப்படின்னா, இல்லை அதுக்கு சார்ஜஸ் உண்டு அப்படின்னா. ஸோ அந்த வாஷிங் மிஷினுக்கு ஸ்டாண்டு ப்ளஸ் அதை கொண்டு வந்து கொடுக்க சார்ஜஸ் ஒரு 500 வாஷிங் மிஷின் 20,000, இது ஒரு 500 21,000 ஆச்சு. வாஷிங் மிஷின் வாங்கில வச்சாச்சு. 2 நாள் கழிச்சு இன்ஸ்டலேஷனுக்கு வந்தவன் சொல்கிறான், ஐயோ இந்த ஸ்டாண்டு வேஸ்ட்டுங்க, சின்ன குழந்தை ஏறினாலே உடஞ்சி போயிடும், உங்கள் வாஷிங் மிஷின் வெயிட்டு தண்ணியோடு இருந்தால் இது உடஞ்சி போயிடும், எங்கள் கம்பெனி ஸ்டாண்டை வாங்கிங்க, இது வந்து 2,000 இதோட ரேட்டு அப்படிங்கிறான். ஒய்ஃப் என்ன பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணி தொலைகிறது? சரி, ஒய்ஃப் சொன்னால் சரிதான் இல்லை சாரி தான், ரெண்டே தான் வார்த்தை, வேறு பேச முடியாது, அப்புறம் சண்டை வந்துடும். அதனால் என்ன பண்ணேன், சரி வாங்கிக்கோமா அப்படின்னா. அந்த 500 ஸ்டாண்டு வேஸ்ட்டு, தூக்கி போட்டாச்சு. எடைக்கு போட்டதில் 50 கூட வரல. இது இப்போ 2,000 ஸ்டாண்டு. ஸோ வாஷிங் மிஷின் காஸ்ட்டு 20,000, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு 500, ஸ்டாண்டு காஸ்ட்டு அங்கே ஒரு 500, இங்கே ஒரு 2,000, வந்தவனுக்கு எல்லாம் சேர்த்தன்னா 25,000 வந்துடுச்சு எனக்கு. ஸோ இதுதான் காஸ்ட்டு ட்ராக்கிங் அப்படிங்கிறது. இதுதான் அந்த ப்ராடக்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு 1000 சோப்பு வாங்குறாங்க, 2000 சோப்பு வாங்குறாங்க அப்படின்னா, அந்த சோப்பு டெல்லியிலேருந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோ, அந்த ஃப்ரைட் காஸ்ட்டு அந்த சோப்பு காஸ்ட்டோட ஆட் ஆகணும். அப்போ தான் ஒரிஜினலாக அந்த காஸ்ட் நம்மள்கிட்ட, அந்த சோப்பு நம்ம கையில் வரும்போது என்ன காஸ்ட்டுன்னு தெரியும். அப்போ தான் நம்ம கரெக்டான செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை போய்ட்டு நீங்கள் ஃப்ரைட்டை வந்து தனியாக நீங்கள் போட்டு காஸ்ட் ட்ராக்கிங் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தப்பாக உங்களுடைய காஸ்ட்டை கால்குலேட் பண்ணி அதன் மூலியமாக உங்களுடைய லாபத்தை இழக்க நேரிடும். ரைட்டா? ஸோ அதுக்காக தான் இந்த காஸ்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் காஸ்டிங். ஜாப் காஸ்டிங்னா என்ன? நான் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஜாப் காஸ்டிங்னா என்னன்ட்டு. நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லை காது குத்து ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது, அதுக்கு நம்ம இன்விடேஷன் ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி இன்விடேஷன் ரெடி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போவோம், ப்ரெஸ்ஸில் போய்ட்டு நம்ம டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு, ஏங்க இந்த மாதிரி இந்த மேட்ரை கொடுத்துட்டு இதை நீங்களே பிரிண்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க, கார்டை நீங்களே வாங்கிங்க அப்படின்னு நம்ம காசை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அதுக்கு பேர் கான்ட்ராக்ட். அப்படி இல்லாமல் நேராக ஒலிம்பிக் வெட்டிங் கார்டு பாரிஸில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கார்டு பிடிக்குமோ அந்த கார்டு பிடிச்ச டிசைனை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 1000 கார்டோ 2000 கார்டோ வாங்கி இதில் பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு அச்சாபிஸ்காரன்ட்ட கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆர்டர். ஸோ ஜாப் காஸ்டிங் அப்படிங்கிறது இதுதான். ஜாப் ஆர்டருங்கிறது உங்களுக்கு இப்படி தான். அடுத்தது யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்ஸஸ். இது வந்து தனியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேல் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் காலம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு டிஸ்கவுண்ட் காலம் கொடுத்துருக்கீங்க, ஒன்றும் இல்லை, சீதாராமன் அன்கோ போகிறீங்கன்னு வச்சுக்கோ. சீதாராமன் அன்கோவில் ஒரு சின்ன பழக்கம் அவனுக்குள்ள உண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக போய் நீ ஒரு புக்கு வாங்குற அப்படின்னா அவன் பாட்டுக்கு எம்ஆர்பி ரேட்டுக்கு போட்டு உன் கையில் கொடுத்துருவான். அப்படி இல்லாமல் சார் இதுக்கு டிஸ்கவுண்ட் உண்டா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்போ தான் அவன் 20% டிஸ்கவுண்ட் தருவான். ரைட்டா? ஸோ எங்கே போனாலும் சரி எனக்கு டிஸ்கவுண்ட் உண்டா அப்படிங்கிறது கேட்கணும் அவங்ககிட்ட. சீதாராமனுக்கு போனீங்கன்னா டிஸ்கவுண்ட் உண்டா அப்படின்னு கேட்கணும். கேட்டால் தான் டிஸ்கவுண்ட் தருவான், இல்லைனா தரமாட்டான். இப்போ உங்களுடைய சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்குது. அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் சரவணா ஸ்டோர் போகிறீங்க, அந்த சேல்ஸ் இன்வாய்ஸில் டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு காலம் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரலைன்னா என்ன பண்ணுவீங்க, சார் டிஸ்கவுண்ட்டுன்னு காலம் பிரிண்ட் ஆகிருக்கு ஆனால் தரலையே அப்படின்னு சொல்லி கேட்போம். அதனால் இப்போ டிஸ்கவுண்ட் காலம் பிரிண்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு கம்முன்னு வாங்கிட்டு வாய மூடிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி உங்களுடைய சேல்ஸ் இன்வாய்ஸில் டிஸ்கவுண்ட் காலம் வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணி டிஸ்கவுண்ட் போட்டு சேல் பண்ணிவிட்டு திரும்பவும் இமிடியேட்டாக நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அதை நீங்கள் பர்மனெண்ட்டாக எஸ் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அடுத்து 2வது பார்ட்டிக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் இல்லாமல் கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், எங்கேயா டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்பான். ரைட்டா?
ஸோ அதை நீங்கள் எப்போ வேணாலும் எஸ் கொடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் நோ கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது யூஸ் செப்பரேட் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டி காலம்ஸ் இன் இன்வாய்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க மெட்டீரியல் டெலிவரி பண்ணும்போது 20 வாங்கினா 4 ஃப்ரீ அப்படிமா. ஸோ பில்லிங் வந்து 20க்கு பண்ணுவோம், ஆக்சுவல் வந்து 24 குவான்டிட்டி. அந்த மாதிரி இப்போ கொடுக்கலாமன்னா இப்போ கொடுக்கக்கூடாது, ஆனாலும் சில பேர் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 24 ப்ராடக்ட்டுக்கும் உண்டு, அப்படி கொடுக்கக்கூடாது. ஆக்சுவல் குவான்டிட்டி 28, பில்டு குவான்டிட்டி 24, 24 + 4 ஸ்கீம்மா, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது, ஆனால் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. அந்த மாதிரி வேணால் அதுக்கு எஸ் கொடுக்கணும். அடுத்தது டாக்ஸேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. ஜிஎஸ்டி உங்கள் கம்பெனிக்கு இம்ப்ளிமெண்ட் உண்டுனா ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸைஸ் டியூட்டி வரும்னா எக்ஸைஸ் டியூட்டி, உங்களுக்கு வேட்டு வேணும்னா வேட்டு, உங்களுக்கு சர்வீஸ் டேக்ஸ் வரும் அப்படின்னா சர்வீஸ் டேக்ஸு. சார் இதெல்லாம் இருக்கா சார் இன்னமும் அப்படின்னா இருக்குது. வேட்டு வேணா வேட்டு, எக்ஸைஸ் வேணா எக்ஸைஸ், இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ டிவிஎஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆக்சஸ், ப்ரௌசர் ஆக்சஸ் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், tally.net பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம 3வது எக்ஸாமில் பார்க்க போகிறோம். பேரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து 3வது எக்ஸாமில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது நீங்கள் ஒரு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸில் QR கோடு நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி QR கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸில் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட வாங்குகிற பையர் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து உட்காந்துரும். பட் இது வந்து ஒரு சேஃப்டி ஆப்ஷனாக அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த QR கோடு கண்ட்ரோல் வந்து அட்மின் லெவலில் இருக்கணும். அட்மின் லெவலில் இல்லாமல் இருந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடாமல் விட்டா, என்னுடைய ஒப்பீனியன், சப்போஸ் ஒரு கம்பெனியில் QR கோடு போட்டிருக்காரு முதலாளி, ஆனால் செக்யூரிட்டி யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடலை அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய பர்சனல் QR கோடை போட்டு அந்த அதில் வர்ற அமௌண்ட்டு என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி பண்ண முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த QR கோடை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இந்த மாதிரிலாம் ஃப்ராடு நடந்திருக்கானா நடந்திருக்கு. சென்னையில் அந்த மாதிரி 2-3 கம்பெனியில் நடந்திருக்கு. நான் ஒரு கம்பெனியில் அந்த மாதிரி ஆடிட்டு போய் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக திருமால் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பேப்பர்லாம் வந்தது. ஒரு 40 கோடி ரூபாயை ஒரு அக்கௌண்டன்ட்டு சுருட்டிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அக்கௌண்டன்ட்லாம் ஏமாற்றாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி QR கோடு இது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அடுத்தது மல்டிபிள் அட்ரஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு 4-5 அட்ரஸ் இருக்கும். ஒன்று டெல்லியில் இருக்கும், ஒன்று மெட்ராஸில் இருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி பில் பண்ணுறது? அல்லது சரவணா ஸ்டோருக்கு நீங்கள் சப்ளை பண்ணுற அப்படின்னா சரவணா ஸ்டோரே மெட்ராஸில் ஒரு 20 பிரான்ச் இருக்குது. அது ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் மெட்டீரியல் அனுப்பிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே இன்வாய்ஸாக நீங்கள் அனுப்புவீங்க. ஸோ டெலிவரி எல்லாம் வேறு வேறு அட்ரஸ்ஸு, பட் பில்லிங் ஒரே அட்ரஸ்ஸு. அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எனேபிள் மல்டிபிள் மெயிலிங் அட்ரஸஸ். மார்க் மாடிஃபைடு வவுச்சர்ஸ் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் உங்கள் டேலியில் நீங்கள் ஏதாவது ஒரு என்ட்ரி போட்டிருக்கீங்க, அந்த என்ட்ரியை ஏதாவது மாடிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கிறது என்ன மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பின்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு அதுக்காக தான் இதுக்கு. பட் எனக்கு இது தெரிஞ்சு எடிட் லாக்கே இருக்குது. எடிட் லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீ வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே மாடிஃபைடு வவுச்சரில் எதெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துடும் அதில். ஸோ ஒரே இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் ஆடிட் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆல்ட்டுக்கே, அதே மாதிரி F11 ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம், ரைட்டா? இப்போ நம்ம ஒரு கம்பெனியோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா செட்டிநாடு மெஸ். கம்பெனியோடைய பேர் அண்ணா செட்டிநாடு மெஸ். நீங்கள் எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோடைய அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் வந்து உங்களை உருவகப்படுத்திக்கணும், ரைட்டா? நீங்கள் எந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோடைய அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களை நீங்கள் உருவகப்படுத்திக்கணும். அதாவது எப்படி வந்து பார்த்திங்கன்னா படையப்பா இது படத்தில் சந்திரமுகி படத்தில் ஜோதிகா எப்படி தன்னை சந்திரமுகியாக மாறிக்கிறாளோ அந்த மாதிரி நீங்கள் வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சம் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னா உடனே செங்கல் மண் ஜல்லி அப்படின்னு சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு அண்ணா செட்டிநாடு மெஸ் கம்பெனி அப்படின்னா ஹோட்டல் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உடனே நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் அக்கௌண்டன்ட் அப்படின்னா மட்டன் சிக்கன் அப்படின்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிடணும், ரைட்டா? ஸோ இப்போ டேலியில் அண்ணா செட்டிநாடு மெஸ் கம்பெனிக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி போகிறதுங்கிறது பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலி, ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ண ஆல்ட் KH என்டர், புதுசாக கம்பெனி க்ரியேட் பண்ண க்ரியேட் கம்பெனி. இங்கே இடத்துல கம்பெனி பேர் போட்டுக்கோ, அண்ணா செட்டிநாடு மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனி பேர் அண்ணா செட்டிநாடு மெஸ்ஸு. ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 26-27 போட்டுக்கலாம். இங்கே வரும்போது எண்டு போய்ட்டு இதை ஃபினான்ஷியல் இயரை எடுத்துருங்க. அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணுங்கள். 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு
பிருந்தாவனம் செகண்ட் ஷீட்டு கமா சேட்பட்டு கமா சென்னை 6,31,000 இந்த மாதிரி போடுங்க. தமிழ்நாடு பின்கோடு ஒரு வாட்டி போட்டுக்கோ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் இதெல்லாம் போட்டுக்கோ. இது வந்து கற்பனை நம்பர், இது வந்து என்னுடைய ஒரிஜினல் நம்பர். மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com அப்படிங்கிறது மெயில் ஐடி. ஃபினான்ஷியல் இயர் 1/4/26. கம்பெனியை வந்து முதல்ல க்ரியேட் பண்ணிங்க. கம்பெனியை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பில் வைஸ் டீட்டெயில் மெயின்டைன். எனேபிள் பில் வைஸ் டீட்டெயில் வேண்டாம், நோ கொடுங்க. இன்வென்ட்ரி வேண்டாம், நோ கொடுங்க. ஜிஎஸ்டி வேண்டாம், நோ கொடுங்க. அடுத்தது ஒரு கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்கும். ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு. முதல்ல கேஷ் லெட்ஜர் இருக்கும், அதை வந்து ஆர்டர் பண்ணிவிடுங்க. இங்கே கேஷ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எடுத்தோடனே கேஷ் எடுத்து ஆர்டர் பண்ணிவிடுங்க. கேஷ் வந்து ஆர்டர் பண்ணுவோம். கேஷ் எவ்வளோ இருக்குது இந்த சம்மில்? கேஷ் இருக்கா? ஸ்லோவாக இருக்கு, என்னன்னு தெரில. ஏன் ஓடிட்டே இருக்கு, இல்லைன்னா நின்றுட்டே இருக்கு, என்னன்னு தெரில. ஒரு நிமிஷங்க. ஒரே நிமிஷம். கேஷ் எவ்வளோப்பா இருக்குது இந்த சம்மில்? நான் புக்கை பார்த்து போட்டுறேன், ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கு, என்னன்னு பார்க்கணும். பேஜ் நம்பர் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷு இல்லை. ஸோ இந்த சம்மில் கேஷ் இல்லை, அதனால் விட்டுருவோம். ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே மல்டிபிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாகவே மல்டிபிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணலாம். மல்டிபிள் லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சிங்கிள் லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது இது விட்ருங்க, அது உங்களுக்கு தேவையில்லாதது. இது உங்களுக்கு தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணணும், கம்பெனி எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி ஷட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீ, முக்கியமான ஷார்ட்கட் கீஸ், பேசிக் ஷார்ட்கட் கீஸு எப்படி வந்து ஒரு கம்பெனி ஆர்டர் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது அப்படின்னும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பெனி வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, செகண்ட் கம்பெனி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் சிங்கிளாக எப்படி க்ரியேட் பண்ணுறது, மல்டிபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி லெட்ஜரில் சிங்கிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மல்டிபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது கொடுத்துருக்கோம். இப்போ சிங்கிள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு லெட்ஜர், இதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ, லெட்ஜர் நேமு அண்டர் ஓப்பனிங் பேலன்ஸ் இதெல்லாம் போடணும். இதே நீங்கள் மல்டிபிள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட்டு, அதில் ஆல் ஐட்டம், அதில் போய்ட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணணும். எப்படி வரணும் பாருங்கள். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு லெட்ஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் மல்டி மாஸ்டர், இந்த இடத்துல ஆல்ட் மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட்டு அண்டர் ஆல் ஐட்டம். இதை போய்ட்டு 1 by 1 நம்ம கொடுக்கணும். ஓகேவா? 1 by 1 நம்ம கொடுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் பாருங்கள், 5 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு போட்டு முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ். மோட்டார்ஸு நான் கேப்ஸில் போடுறேன். மோட்டார்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசட்டு. மோட்டார் அண்டர் ஃபிக்ஸட் அசட்டு எவ்வளோனா 7,313 ரூபா. அடுத்தது ஸ்டாக் ஆஃப் ப்ரொவிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்டு. எவ்வளோ அமௌண்ட்டு? 22,850. மூணாவது கேஷ் இன் ஹேண்டு. கேஷ் இங்கே இருக்குது, அப்போ ஆர்டர் பண்ணிடலாம். முதல்ல கண்ணுக்கு தெரியல, இங்கே இருந்தபடியே ஆல்ட் ஆல்டர் மாஸ்டர் லெட்ஜர் கேஷு ஆல்டர் பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட்டு? 9,875. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு மெதுவாக வாங்க. ஒரு எஸ்கேப், 2 எஸ்கேப். இங்கே வந்தாச்சுன்னா அப்படின்னு நிப்பாட்டிடணும். 3வது எஸ்கேப் போட்டிங்கன்னா க்ரியேட் பண்ண 2ம் போயிடும். அப்புறம் திரும்ப ஆரம்பத்துலேருந்து வரணும். சிக்கனுங்கிறது பர்ச்சேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பர்ச்சேஸ், ஏன்னா இது செட்டிநாடு மெஸ்ஸு, நம்ம சிக்கனை வந்து விற்க போகிறோம்.
அப்போ நம்ம விற்க போகிற ஐட்டமு பர்ச்சேஸில் வரணும். விற்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிற ஐட்டம்ஸு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். கூலி அண்டு கார்டேஜ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். கூலி அண்டு கார்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரணும். எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா 4688. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெப்ரிசியேஷன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டெப்ரிசியேஷனுங்கிறது அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23409. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து நம்ம விற்க போகிறோம், அதனால் அண்டர் வந்து பர்ச்சேஸ் கீழே வரட்டும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 87,244. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது கீழே வரணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,950. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஃபிக்ஸட் அசெட்டில் போட்டுக்கலாம். எவ்வளோன்னா 1688. அடுத்தது ஃபிஷ்ஷு வந்து நம்ம விற்க தான் போகிறோம், அதனால் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு 88,110. அடுத்தது பாருங்கள், ஃப்ரிட்ஜு அண்டர் ஃபிக்ஸட் அசெட். ஃப்ரிட்ஜு அண்டர் ஃபிக்ஸட் அசெட்டு 4781. அடுத்தது ஃபர்னிச்சர் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்டு 31,860. அடுத்தது கேஸுங்கிறது நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, ஓகேவா, 1,78,500. அடுத்தது கேஸ் ஸ்டவ்வு, இது வந்து நமக்கு ஃபிக்ஸட் அசெட்டு. கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்டு 24,000. அடுத்தது கிரைண்டர், இது நமக்கு ஃபிக்ஸட் அசெட்டு. எவ்வளவு கிரைண்டர்? 12,375. அடுத்தது இன்டீரியர் டெக்கரேஷன் ஒரு ஹோட்டலுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கலாம், மேபி இன்டீரியர் டெக்கரேஷன். ஸோ மோர் தேன் 1 இயராக இருந்துச்சுன்னா அது ஃபிக்ஸட் அசெட்டாக வச்சுக்கலாம், 14,175. அடுத்தது லேபர் சார்ஜஸ், சம்பளம். லேபர் சார்ஜஸ் அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு 2,43,750. அடுத்தது மட்டன்கிறது பர்ச்சேஸு, ஏன்னா நம்ம சேல் பண்ண போகிறோம், அதை ஒன்று அப்படியேவோ அல்லது வேக வச்சோ பண்ண போகிறோம். ஸோ 1,41,574. அடுத்தது பிளான்டைன் லீவ், இதை நம்ம சேல் பண்ண மாட்டோம், ஓகேவா. இது நம்ம பிளான்டைன் லீவ் அப்படிங்கிறது என்ன, வாழை இலை. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்பிட்றதுக்கு போடுவோம். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 62,016. நீங்கள் விற்றால் தான் அது வரும், இல்லைனா பர்ச்சேஸில் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி. பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6,221. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன், இது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸு. ப்ரொவிஷன் அண்டு மளிகை பொருள், ப்ரொவிஷன் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,22,799. அடுத்தது ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. ரெண்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு 72,000. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டெபாசிட்டு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் அட்வான்ஸு 2 lakh, இந்த இடத்துல இருக்குது 2 lakh. நெக்ஸ்ட்டு ரைஸ் வந்து நம்ம விற்க போகிறோம், அதனால் பர்ச்சேஸு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,11,811. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 40,000, 40,000. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் அப்படிங்கிறது அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,561. நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு 25,465. அடுத்தது டெலிஃபோன் சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டெலிஃபோன் சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு 17,325. அடுத்தது ட்ராவலிங் அண்டு கன்வயன்ஸு அண்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு 2,243. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸுங்கிறது பர்ச்சேஸ் கீழே வரும், அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 96,249. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள், அது ஃபிக்ஸட் அசெட் கீழே வரணும், 25,063. அடுத்தது வாட்டர் சார்ஜஸ், அது நமக்கு எக்ஸ்பென்ஸ். அது வாட்டர் சார்ஜஸ் அண்டர்
இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு எவ்வளோ அமௌண்ட்டு 57,344. பெரிய சம்மா இருக்குது. அடுத்தது வுட்டு பர்ச்சேசஸ், இது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், விறகு. ஓகேவா, இது வந்து அந்த காலத்துலேயே கரெக்டாக கணிச்சு வச்சுருக்கான் போல இருக்குது. இந்த மாதிரி கேஸ் அடுப்பு இருந்தால் விறகு கூட வாங்குற மாதிரி இருக்குன்ட்டு அப்பயே எழுதி வச்சுருக்கான். 1,23,608, 1,23,608 வுட்டு பர்ச்சேசஸ். அடுத்தது சேல்ஸ் கம்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு எவ்வளோன்னா 19,31,330. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிசல்னியஸ் ரெசிப்ட், சேல்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது பாத்திரம் எடைக்கு போட்டது அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம் கீழே வரணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,985. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா செட்டிநாடு மெஸ்ஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கேபிட்டல் அப்படின்னு பேர் வச்சுக்கோ. அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,60,970. அடுத்து வந்து கிரெடிட்டார், ப்ரொவிஷன் ஃபார் கிரெடிட்டாரு, எக்ஸ்பென்ஸ் கிரெடிட்டார், 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் ஃபார் ப்ரொவிஷன் அப்படின்னு போட்டுப்போம். அப்படின்னா மளிகை கடைக்கு வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சண்டே கிரெடிட்டார் ஃபார் ப்ரொவிஷன் வந்து 3,27,187. அடுத்தது கிரெடிட்டார் ஃபார் எக்ஸ்பென்சஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா P&L உள்ளது. மேலே உள்ளது ட்ரேடிங் P&L, கீழே உள்ளது P&L. ப்ரொவிஷன் ஃபார் கிரெடிட்டார் ஃபார் எக்ஸ்பென்ஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சண்டே கிரெடிட்டார். எவ்வளோ அமௌண்ட்டு 6,000 ரூபாய். ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை, பக்காவாக டேலி ஆகிடுச்சு இந்த சம்மு. ஓகேவா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரை வந்து நான் வந்து எடுத்து போடுறேன். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல். அடுத்தது P&L டோட்டலையும் போட்டுறேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோ. அதனுடைய கண்டினியூஷன் இங்கே போட்டேன். அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் அதையும் நான் போட்டுறேன். ட்ரையல் பேலன்ஸ் டோட்டலையும் நான் போட்டுறேன். இது வந்து விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ். ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் போட முடியாது, சரி பார்த்துக்கலாம், பெருசாக இருக்குது. ஓகே, நன்றி வணக்கம். இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி வணக்கம், தேங்க்யூ.